வணக்கம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. என்ன சிறப்பு? குரு பகவான் அவதரித்த தினம். நவகிரகங்களிலேயே ரொம்பவும் நல்லவர், முழுக்க முழுக்க நல்லவர், தேவர்களுடைய வழிகாட்டி. இவருடைய அவதார தினம் இன்று. இன்னைக்கு என்ன பண்ணணும்? நவகிரக சந்நிதியில சூரியனுக்கும் குருவுக்கும் சேர்த்து மண் அகல்ல 9 தீபம் ஏற்றி வைக்கணும். இருவாட்சி பூ அல்லது மஞ்சள் சாமந்தி, இந்த பூவினாலே மாலை கட்டி போடுவது நல்லது. சுண்டல் வேக வைத்து ஏழைகளுக்கு தருவது நல்லது. குரு பகவானுக்கான கோயில்கள், பெரும் கோயில்கள் இருக்கிறன. சென்னையிலே இருக்கிற பாடி ஈஸ்வரன் கோயில், மாசிலாமணீஸ்வரர், குரு பகவானுக்கான தனி சந்நிதி இருக்கிறது. தஞ்சாவூரிலே திட்டை, கும்பகோணம் அருகிலே ஆலங்குடி, சென்னை டு திருப்பதி போற வழியிலே இருக்கிற சுருட்டப்பள்ளி, இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் குரு பகவானுக்கான கோயில்கள். திருச்செந்தூர் முருகன், குருவித்துறை, இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் குரு பகவான் வலிமையாக இருக்கிற கோயில்கள். இதிலே வழிபாடு செய்வது நல்லது. திருவாரூர் தியாகராஜர் சுவாமி, நாகப்பட்டினத்திலோட கீவளூர் சிவன் கோயில், நாமக்கல்லிலே இருக்கிற நரசிம்மர் கோயிலிலே இருக்கிற பிரம்மாவுக்கான கோயில். நரசிம்மர் சன்னதிக்குள்ளேயே பிரம்மா இருப்பார். அவரை வழிபடுவது குருவை வழிபடுவதற்கு சமானம். இதையெல்லாம் செய்வது இன்று நல்லது. குரு பகவான் இப்ப 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீதமுள்ள 7 ராசிக்காரர்களுக்கு குரு பகவானிலே தொல்லைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த வழிபாடு முக்கியம். வியாச மாமுனி குரு பகவானை தேவா நாம்ச ரிஷி நாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் என்று வழிபடுகிறார். தேவர்களுக்கெல்லாம் தலைவன், ரிஷிகளுக்கெல்லாம் தலைவன், பொன் தங்கத்திற்கு தலைவன், பொன் என்கிற உலோகத்திற்கு காரணகர்த்தா, புத்தி தருகிறவன், 3 லோகத்திற்கும் புத்தி பொறுப்பாளராக இருக்கிறவர், பிரகஸ்பதி என்கிற பெயருடையவர் குரு பகவான் என்று வியாசமாமுனி சொல்லுகிறார். எனவே இன்று குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கிற நவகிரக சன்னதியிலே சூரியனுக்கும் குருவுக்கும் வழிபாடு செய்யலாம். பெரும் குரு பகவான் ஸ்தலங்கள் இருக்கின்றன, உங்களுக்கே தெரியும். தஞ்சாவூர் திட்டை, தேனி வேதபுரி, சோழவந்தான் அருகிலே இருக்கிற குருவித்துறை, உசிலம்பட்டி திடியன் கைலாசநாதர் கோயில், ஆலங்குடி, மன்னார்குடி, நாச்சியார் கோயில், கல்கருடன் கோயில், இப்படி பலவிதமான கோயில்களிலே குரு பகவானுடைய வலிமை இருக்கிறது. எனவே இந்த வழிபாட்டை செய்வது நல்லது. குரு நவகிரகங்களிலே அவருடைய பார்வையும் சிறப்பு. நல்லது தருகிறவர், கெட்டது தராதவர். நல்லது தராமல் இருப்பார், கெட்டது செய்ய மாட்டார். நல்லது தராமல் இருப்பதனாலே கெட்டது ஏற்படும் என்பது ஒரு பக்கம். ஆனால் முழுக்க முழுக்க நல்லவர். அவருடைய பார்வையும் அவருடைய சிறப்பும் நல்லது. யாருடைய ஜாதகத்தில் குரு பகவான் தனுசு அல்லது மீனத்திலே இருக்கிறாரோ அல்லது கடகத்திலே இருக்கிறாரோ, சந்திரனோடோ செவ்வாயோடோ கூடியிருக்கிறாரோ, யாருடைய ஜாதகத்தில் குரு சனியை பார்க்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் வளம் அதிகமாகும். ராகுவை பார்க்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தொல்லைகள் குறைவாக இருக்கும். எனவே முழுக்க முழுக்க நல்லவர், தூய்மையானவர். அவரை வழிபடுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சூரியனுக்கு தீபம் காட்டி சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தேவகுருவே போற்றி, பிரம்மதேவரே போற்றி,
நாரதரே போற்றி, தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஆங்கீரச முனிவர் தான் குரு பகவானோட அப்பா. ஸ்ரத்தா தேவி குரு பகவானுடைய தேவி. இப்படியெல்லாம் சாஸ்திரங்களும் புராணங்களும் சொல்லுகின்றன. இதையெல்லாம் வாசித்து பாருங்கள். குரு பகவானுடைய மாணவர் தான் சுக்கிரன். ஆமாம், அவர் குருவுக்கு இணையாக வளர்ந்தார், அசுர குருவாக மாறினார். ஆனால் குருவினுடைய மாணவர் தான் சுக்கிர பகவான், அசுர குரு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவானுடைய பையன் தான் கசன். பிரம்மாவுக்கான கோயிலும் கொடுமுடியிலே இருக்கிறது, திருப்பட்டூரிலே இருக்கிறது, திருச்சி உத்தமர் கோயிலிலே இருக்கிறது, திருப்பட்டூர் பெரம்பலூர் அருகிலே இருக்கிற கோயில் அது. இப்படி பல கோயில்கள் இருக்கின்றன. இன்று சென்று வருவது நல்லது. எல்லா சிவன் கோயிலிலுமே பிரம்மாவுக்கான கோயில் இருக்கும், சந்நிதி இருக்கும். சுற்றி வரும்போது பாடல் பெற்ற சிவன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா, பாடல் பெற்ற தலம்னா திருஞான சம்பந்தர் அல்லது சுந்தரர் அல்லது மாணிக்க வாசகர் அல்லது திருநாவுக்கரசர் அந்த சிவன் கோயிலுக்கு வந்து பாட்டு பாடியிருந்தால் பிரம்மாவுக்கான சந்நிதி அதில் இருக்கும். எனவே வழிபாடு செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.